கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்பலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று யாரெல்லாம் தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நான் வேதக்காரனா இருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், நான் பைபிள் வாசிச்சிட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த வசனத்திலே தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்பினா மட்டும்தான் குணப்பட முடியும். இதயத்துக்குள்ளே நிறைய கவலை, நிறைய வேதனை, நிறைய பாரம், நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். சின்ன வயசுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு காரியத்திலே பாவத்தில் அடிமையா இருந்திருப்பாங்க. அது வாலிப வயசுல இருக்கலாம், சின்ன வயசா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைய கூட நம்ம சொல்லலாம். பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, விக்கிரக வழிபாட்டிலே அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உலகத்திலே ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அம்மா அப்பா சொத்தை எழுதி ஏமாத்தி வாங்கிடுவாங்க, மாமியார் சொத்து அங்கிருந்து எழுதி ஏமாத்தி வாங்கிடுவாங்க, கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருவாங்க, அடுத்த சொத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பாங்க, நகையை வாங்கிட்டு கொடுக்காம இருப்பாங்க, பணத்தை வாங்கிட்டு கொடுப்பாங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். உண்மை இருக்காது, பொய்யா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அநீதியான காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க, அசுத்தமான காரியத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துர்க்கிரியையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மனசுல நிம்மதியே இருக்காது. மனம் திரும்பி குணப்படவும், தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும், மனம் திரும்பினா மட்டும்தான் குணப்பட முடியும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு நற்செய்தி. ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை அழகா தூங்கி எழுந்துச்சுன்னா எல்லாரும் சர்ச்சுக்கு போவாங்க. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாரும் காலையில் சர்ச்சுக்கு போவாங்க. சர்ச்சில் பிரசங்கம் நடக்கும், ஜெபம் பண்ணுவாங்க, இன்னுமா நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். சர்ச்சுக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவருடைய பாதபடியில் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்? தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். மனம் திரும்பி எந்த காரியத்திலே மனம் திரும்பணும்? ஒரு மனுஷன் இயேசுவை விட்டு தள்ளி போய் ஒரு பாவ அடிமையில இருப்பான். அது சிகரெட் பழக்கமா இருக்கலாம், தண்ணி அடிக்கிற காரியமா இருக்கலாம், போதை காரியங்களா இருக்கலாம், கள்ள தொடர்பா இருக்கலாம், அசுத்தமான காரியமா இருக்கலாம், வேசித்தன காரியமா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன எப்படி இருக்கணும்? 24 மணி நேரம் எப்படி இருக்கணும்? 7 நாளும் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும்? ஒரு காலத்துல நான் போய் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அவருடைய பாதபடியில் வந்ததுக்கு அப்புறம் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். மனம் திரும்பாம ஒரு மனுஷன் இருக்கிற வரையும் குணப்பட முடியாது. மனம் திரும்பினா மட்டும்தான் குணப்பட முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா அவருடைய ஊழியத்தில் உள்ள ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறார். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திலும்
அதுல கடைசியில ஒரு வேர்ட் சொல்றாரு, பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய். புறஜாதியாரிடத்துல போய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன போதிக்கிறார், என்ன சொல்லி கொடுக்க ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். அப்ப புறஜாதிட்ட போய் நிற்கும் போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன டீச் பண்ணார், என்ன காரியத்தை குறித்து பேசினார் சொல்லி பார்க்கும்போது, தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படு. இந்த கால வேளையிலே யாரெல்லாம் தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிறீங்களோ, தேவனிடத்திற்கு மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி. மனம் திரும்பாமல் ஒரு விடுதலை இருக்காது. மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நல்லா யோசித்து பாருங்க. உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனம் திரும்பினா மட்டும்தானே விடுதலை கிடைக்க முடியும். ஏன்னா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. அவனோட வாழ்க்கையிலே பல காரியத்துல அடிமை அடிமை அடிமை. அவனோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரியத்துல அடிமை. மனம் திரும்பாமல் அந்த வீட்டுல எப்படி விடுதலை கிடைக்கும்? மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னு சொல்லி யோசித்தால், மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்பும் போது நம்ம குடும்பத்துல எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி தருகிறார். மனம் திரும்பி குணப்படுங்கள். அது எந்த காரியமானாலும் இருக்கலாம். ஏன்னா சில குடும்பத்துல யோசிப்பாங்க, பிரதர் எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரதர். தேவனுக்கு தெரியும். மனம் திரும்பி குணப்படுங்கள். ஒரே வேர்டு தான். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவருடைய ஊழியத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, மனம் திரும்பி குணப்படு. ரெண்டாவது, மனம் திரும்பலுக்கு ஏற்ற நற்கிரியை நல்ல காரியங்கள் செய்யுங்க என்று வேண்டும் என்று அறிவித்தேன் என்று சொல்கிறார். அப்ப இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. எத்தனையோ குடும்பத்துல சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. அப்ப சர்ச்சுக்கு போகும்போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தேதியிலே நம்மளுடைய வாழ்க்கையில பழைய சுபாவங்கள் பழைய காரியங்கள் எதுவுமே தொடரக்கூடாது. எதுவுமே தொடரக்கூடாது. எல்லாம் தேவனுக்கு பிரியமானபடி மாற வேண்டும். ஏன்னா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைக்கு என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனைக்குன்னு சொல்லி உள்ளத்துல பல காரியத்தை யோசிப்பாங்க. உள்ளத்துல பல காரியங்கள் உண்டு, வெளியே தெரியாது. தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும். மனம் திரும்பி குணப்பட சொல்கிறார். மனம் திரும்பும் போது குணம். அதே நேரத்தில் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அது நற்கிரியையா இருக்கணும், நல்ல செயல்களா இருக்கணும். அப்படி செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருப்பீங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு புறப்பட்டு போகும்போது தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். ஏன்னா சில குடும்பத்துல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் இயேசுனை மீட்டெடுத்துவார். வேதம் என்ன சொல்லிடும்? மனம் திரும்பி குணப்படவும். அப்ப நம்ம ஆலயத்துக்குள்ள போனா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி குணப்படவும். சரி, இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லி தரேனே. சர்ச்சுக்குள்ள போய் செல்போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும்போது போன் பேசிட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது தேவையில்லாத காரியத்துல ஈடுபடுறாங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது செல்போன்ல அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லா செல்போன்ல இருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் தானே. ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள இருக்கும். அந்த 4 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லையே. எத்தனை குடும்பத்துல இல்லாம இருக்கு. வேதனையான காரியம் தானே. நீங்க போற சர்ச்சில் எல்லா இடத்துலையுமே அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா செக் பண்ணி பாருங்க. செல்போனை கையில வச்சுட்டு செல்போன்ல பிள்ளைகள் கேம் விளையாடுதா, சர்ச்சில் இருக்கும்போது கேம் விளையாடுதா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யறாங்க? கர்த்தரை குறித்து பயம் இல்லை, தேவனை குறித்து பயம் இல்லை. வேதனையான காரியம். மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு உடனே, பிரதர் நான் எல்லா காரியத்திலுமே நான் பர்ஃபெக்டா இருக்கேனே பிரதர் அப்படிம்பாங்க.
வேதம் என்ன சொல்லிடுது? மனம் திரும்பி குணப்படுங்கள். என் வாழ்க்கையில நானும் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். மனம் திரும்பி குணப்படணும். மனம் திரும்பும்போது எனக்கு விடுதலை கொடுக்காரு. மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் துன்மார்க்கமா வாழ்ந்தேன்னா என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழும்போது என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? யோசித்து பாருங்க. வசனத்தை நம்ம பேசுறோம். நானும் சரி, தேவனுக்கு பிரியமானபடி மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. மனம் திரும்பி தேவன் பக்கம் மனம் திரும்பி மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா மாற வேண்டும். அது பிதாவுக்கு தெரியும். நீங்க மிகுந்த கனி கொடுக்கும்போது பிதா வருவார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை உண்மையிலே இருக்கு. விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. ரகசியமா கர்த்தரை தொழுது கொள்வாங்க. வெளியே தெரியாது. பல குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்போது நிறைய குடும்பத்திலே கர்த்தர் தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் தொட முடியாது. பரலோகத்துல தேவன் இறங்கி வந்து உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் என்ன சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்க இதயத்தில் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அது தேவனுக்கு தெரியும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்பது தேவனுக்கு தெரியும். நம்ம ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தருவார். காலை வேளையில சீக்கிரமா சர்ச்சுக்கு கிளம்புங்க. சர்ச்சை ஆரம்பிக்கும் போது சர்ச்சுக்குள்ள இருங்க. கர்த்தர் குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அப்பா உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்து கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாரும் மனம் திரும்பி குணப்பட வேண்டும். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் என்று அப்போஸ்தலன் பவுலையா சொன்னாங்கப்பா. அப்பா இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு இன்றைய நாளில் எங்களுக்கு கிருபை கொடுத்த கிருபைக்காக நன்றிப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான்ப்பா தியானித்தோம். இந்த வசனத்தை ஸ்க்ரீனில் இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து தான்ப்பா தியானிச்சாங்க. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. மனம் திரும்பி குணப்பட சொன்னீங்கப்பா. மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும்ப்பா. இந்த பூமியில் இருக்கும்போது உங்கள் சித்தம் நாங்கள் நிறைவேற்றணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிச்சாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும்ப்பா. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்ப்பா. பரிபூர்ணமான ஒரு சமாதானம் வேணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தரை எழுப்புங்க. மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை தர எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. எத்தனையோ நாள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா. துன்மார்க்கமா வாழ்ந்துட்டோம்ப்பா. உலகத்துல காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டோம்ப்பா. எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா. இந்த புதிய நாள்ல நீங்க புது கிருபை தருவீங்கப்பா. புது அபிஷேகம் தருவீங்கப்பா. புது வல்லமையால் நிரப்புவீங்கப்பா. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில 1000 குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா. நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற உண்மை எங்க வாழ்க்கையில இல்லப்பா. நீங்க எதிர்பார்க்கிற அப்பா அந்த கனி எங்களோட வாழ்க்கையில இன்னும் விளையணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறப்படணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று வேதம் சொல்லிடுதப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க.
எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்துல பல காரியத்திலே பாரம் பாரம் பாரம். கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. கடைசி காலத்துல ஒரு ஆத்துமா கூட அழிஞ்சு போகக்கூடாதுப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும்ப்பா. எழுப்புங்கப்பா. ஆத்துமா பாரம் எங்களுக்கு தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. அப்போஸ்தலன் பவுல் ஐயா விசேஷமாக அப்பா புறஜாதி இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்கப்பா. தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் என்று சொன்னாங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே தேவனிடத்துக்கு நாங்க முதலாவது மனம் திரும்பி குணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாளிலும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பாரம் தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்காங்க. அவங்க குடும்பத்திலே, அவனுடைய உறவினர்கிட்ட, அவனுடைய பக்கத்து வீட்டிலே சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. இந்த பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, ஒரு கிருபை தந்தீங்கப்பா. அந்த கிருபை நாங்க உபயோகப்படுத்தணும்ப்பா. இந்த பூமியில அழிந்து போற ஆத்துமாக்கள்கிட்ட போய் நாங்க சொல்லணும். கிருபை தாங்க. சில குடும்பத்துல சர்ச்சைக்கு புறப்படுறாங்க. குடும்பமா சந்தோஷமா போக வாசல் திறந்தாங்க. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. கணவர் ரட்சிக்கப்படலை. பிள்ளைகள் சர்ச்சைக்கு வரமாட்டுக்கு. சின்ன பிள்ளைகள் கூட சர்ச்சைக்கு போகாம வீட்டில் இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை போய் சந்திங்கப்பா. நீங்க போய் சந்திங்க. அப்போஸ்தலன் பவுலை போய் நீங்க சந்திச்சீங்கல்ல. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்தை போய் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. அப்பா அர்ப்பணிக்கிறோம், 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 அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்திக்கிறோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. கடைசி காலத்தில் அழிஞ்சு போயிட்டுருக்காங்கப்பா ஜனங்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. ரேதனமோ ஷந்தடலோ ரோதுனி ஷேதனி மாபவலா ஹோரபலா ஹஷதன மரகந்துரவல ரேதோ லபல ஹஸ்பி ஹஸ்பி லஹமில ஹாஸ்பி லஹோர் பிலஹரது ரீஷதன மலஹந்தோ நாமலர ஷேதுனி மரகந்துரவல. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசுவீங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கொடுங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய இடத்துல சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல காரியத்திலே கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எத்தனையோ குடும்பத்தில் வியாதியில் படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில், சில இடத்துல அப்பா தனிமையில், எத்தனையோ குடும்பத்தில் பாரத்தோடு ஐசி வார்டில் எம்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக எத்தனையோ குடும்பத்தில் அப்பா அவசர சிகிச்சையில் இருக்காங்க. என் தேவன் சந்திக்கணும், என் தேவன் சந்திக்கணும், என் தேவன் சந்திக்கணும், என் தேவன் சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுதும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இப்பொழுதும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. விடுதலை தாங்க, விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். பரம வைத்தியர் இறங்கி வாங்கப்பா. எங்களுக்காக ஜீவ பலியானிகள் இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களோட பலவீனம், எங்களோட நோய் எல்லாவற்றின் சிலுவையில சுமந்தவர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை தொடுங்க, உங்கள் பிள்ளைகளை தொடுங்க, உங்கள் பிள்ளைகளை தொடுங்க, உங்கள் பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமான சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுது விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாட்டும். தூனி ஷந்தட லபல ஹோரபு ஷந்தட நமக்கந்துரபல ரீத லபல ஹஸ்பில ஹஸ்பில ஹுபில ஹஸ்பில ஹொரது ரீபா லபா தன ஷபா தன மர துன மர கந்துரபல லீதா லபா 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 ஷபா தரபல ஹோரபில ஹஸ்பில ஹொரது ரீ மாக்கோ ரு ஷந்தட லபா கந்து டு ரக ர ஷந்தட லக துரபல.
எல்லா குடும்பத்தையும் கத்த சந்தித்த கிருபைக்கா நன்றி ராஜா. இந்த நாளும் யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிங்க. உங்கள் பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் விசேஷமா பரிபூர்ணமா ஆசீர்வதிக்க வேண்டும். லீதோ நீ மாக்கோ ரோ ஷாந்தா லா மாக்கான் தாட்டா லாக்கான் தோட்டோ ரபாக்கான் தோட்டோ ரபலா லீதோ லாபாக்கா போஷாக்கா லாக்கான் தோட்டோ லாபாக்கான் தோட்டோ ரபலா. எல்லா குடும்பத்தையும் சந்திங்க. ரீ மால்லா ஹதனமரு ஷாந்தா கவுதுவே கே தோ நீ மாக்கான் தாத்தா லாக்கான் தோட்டோ லா ரபலா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துவாங்கப்பா. நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் தாகத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திலே அப்பா பாடுகள் வழியாக கடந்து போகிறாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தூலிஷா தா மரா காந்தா டா காத்தூர் ரப்பா लेबा लाबा ले हबोला हो से बहो रेबो शाबा दीनी माला हंदरा बला से खबोदनी शेखे दूनी खाला பௌதனா மாரா சாந்தா டாலா காந்தோரா பலா. கர்த்தர் பொறுப்படுத்தல எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். ஆலயத்தில் போய் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தலுங்க. உங்கள் நான் மட்டுமே விட்டும். யாரெல்லாம் ஆலயத்துக்கு பொறுப்படுறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க மெய் பண்ணி அப்போ உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷம் மூலியம் பார்க்குறாங்களே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தீர்க்கதரிசி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்போஸ்தலரை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக காலை வேளையிலே பரிசுத்தவான்களை அப்பா உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஜெபிக்கிறவர்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மிஷனரிமார்கள் எந்தெந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ அவங்களே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. காலை வேளையிலே எத்தனையோ குடும்பத்தில் வீட்டில் வயசான பாட்டிமார் அம்மாமார் சகோதரிமார் ஜெபிக்கிறாங்க. அவங்கள உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சகோதரிமார் ஹாஸ்டல்லேருந்து ஹோம்லேருந்து ஜெபிக்கிறாங்க. அவங்கள உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் எழுப்புங்க. லா தனா மர ஷாந்தா லா கபுதுவே கே தூ நீ மாராக்கான் தூரவலா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. உங்க நாம மட்டும் மைவழட்டும். உம்முடைய பாதபிள்ளை அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லே அப்போ மெனிஷன்லே கர்த்தரே ஆசிரியங்க. எல்லா தேசத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு ஒரு திறந்த வாசல் தாங்கப்பா. இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்த எங்களுக்கு ஜீவனை தாங்க ராஜா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தோடும் ஆராதிக்க எங்களை சொல்லி கொடுத்தீங்களே. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீங்களே. அந்த கிருபைக்காக எண்ணி அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமேன் ஆவியானவரே எங்க மேல தங்கி இருக்கிறீங்களே. உண்மை நாங்கள் அப்பா அழைக்கிறோம் ராஜா. ஒரு உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. உணர்வுள்ள ஒரு இருதயம் தாங்க ராஜா. 24 மணி நேரமும் ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் தாங்கப்பா. நாங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும். உம்முடைய பிரசனை இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உங்க வல்லமை வேணும்ப்பா. அந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் காண்டாம இருப்பது பிறனை தாங்க ராஜா. மான்கால்களை தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.